ஓம் நம சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கணம் நிரந்தரமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை யாரும் உணர்ந்து வாழ்வது கிடையாது. அடுத்த கணம் என்ன நடக்கும் அப்படி என்று யாருக்குமே தெரியாது. என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இரவு படுத்து உறங்குகின்றோம், மறுபடியும் அந்த உறக்கத்தில் திரும்பி எழுந்திருப்போமா, உயிரோடு எழுந்திருப்போமான்னு கூட யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. அப்படியாப்பட்ட நிலை இல்லாத வாழ்க்கை, நிலையே சொல்ல முடியாது. இப்படிதான் நான் இருப்பேன், இப்படிதான் வாழ்வேன், இத்தனை வருஷம் இருப்பேன்ட்டு யாராலும் சொல்லவே முடியாது, கணிக்கவே முடியாது. அடுத்த கணமே நிரந்தரம் கிடையாது. அடுத்த கணம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி நடக்கலாம். அடுத்த செகண்ட் கண்ணிமைக்கும் நொடியில் என்ன வேண்டுமானாலும் நிகழலாம் அப்படின்னு சொல்றாங்க. யார் யார் வாழ்க்கை எப்படி மாறலாம், திடீர்னு என்னென்னமோ நடக்கும். அப்போ அடுத்த கணமே நிரந்தரம் இல்லை. யார் யார் என்ன பண்ணுவாங்க, யார் யார் எப்போ நம்மளை விட்டு போவாங்க, எப்போ என்னென்னமோ நடக்கும் அடுத்த கணத்துல. அப்போ அடுத்த கணமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில நம்மளாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பல உறவுகள்கிட்ட ஒரு பகையா வைத்துக்கொண்டு, பொறாமை போட்டியாக வைத்துக்கொண்டு, துரோகத்தையும் விதைத்து கொண்டு, பழிவாங்கும் நோக்கத்துடன் இது மாதிரி பல கெட்ட உணர்வுகளோடே வாழ்றோம். எப்படியாப்பட்ட நம்ம ஒரு வாழ்க்கை என்பது வாழ்றோம். ஒரு சந்தோஷம், அந்த வாழ்க்கை சந்தோஷமே கிடையாது. அடுத்த கணம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. நீங்கள் ஒருவனை நீங்கள் அது ரொம்ப கோவத்தில் இவன் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தவறான சிந்தனை. இப்போ நீங்கள் என்னதான் பண்ணாலும் அவன் இயற்கையாகவே அவனுக்கு என்ன எழுதப்பட்டு தான் நடக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவனை ஒரு அல்லது உன்னை பழி வாங்கணும் அப்படின்னா அவன் இறக்கணும், அல்லது பழி வாங்கணும் அப்படின்ட்டு பல பேர் பல சிந்தனைகள் இருக்கும், கெட்ட சிந்தனைகள்லாம் இருக்கும். இது இருக்கிறனால தான் மனிதனாக இருக்கின்ற மனித இயல்பு தான். நீங்கள் நினைச்சாலும் நினைக்காட்டாலும் இயல்பாக எல்லாரும் இருக்க தான் போகிறோம். இல்லை பல பேர் பொறாமை, போட்டி, வஞ்சம், மனசில் அவ்வளோ துரோகம், இவன் இருக்கக்கூடாது போகக்கூடாதுன்னு பல துரோகத்தோட பல பேர்லாம் பார்த்தீங்கன்னா கோபம், போட்டி, இந்த பொறாமை, ஈகோ, அதனால பல பேர் பேசாமல் இருப்பாங்க. என்ன பிரச்சனையே இருக்காது, பேசாமல் இருப்பாங்க. இப்போ அது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே வரும். ஏன் இந்த இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை என்னன்னு தெரியல. அடுத்த கணம் என்ன வேணாலும் நடக்கலாம். இருக்கும்போது அதனுடைய அருமை என்பது தெரியாது. அடுத்த கணம் நிகழ்ந்து அவங்க ஏதாவது ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அப்போது உட்காந்து வருத்தப்படுவோம். ஆகணும் இப்படி இருந்துட்டுமே, இத்தனை ஆண்டு காலம் இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோமே அப்படின்னு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த நொடி, அடுத்த கணம் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. முடிந்த வரை நம்மளால் இந்த செகண்ட் இருக்கிற வரைக்கும் இந்த மூமெண்ட் தான் உண்மை. நாளைக்கு அடுத்த செகண்ட், அடுத்த நொடி என்பது கூட பொய், மாயை, பிம்பம். அது அடுத்த செகண்டுங்கிறது இருக்குமா இருக்காது நமக்கு தெரியாது. இப்போ இந்த கணம் தான் உண்மை. அப்போ நம்ம அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்பை தான் செலுத்தணும். எம்மோம்பிரிய பிரச்சனைனாலும் சரி, விட்டு கொடுத்து அன்பு செலுத்தி வாழும்பொழுது உங்கள் வாழ்க்கை என்பது இன்பமாகும். நீங்கள் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா பண்ண ஒரு 2000 வருஷம் 3000 வருஷம் வாழ போகிறோம் என்கின்ற ஏதாவது ஒரு அந்த மாதிரி இடத்துல தான் வாழ்கிறோம். இல்லை எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும், கேரண்டி கார்டு. அந்த மாதிரி நம்ம உயிருக்குன்னு ஒரு கேரண்டி கார்டு கிடையாது. இப்போ ஒரு பொருள் வாங்கினோம்னா இதுக்கு 1 வருஷம் கேரண்டி, 2 வருஷம் கேரண்டி அப்படிங்கிற ஒன்று தருவாங்க. ஆனால் இந்த உடலுக்கு கேரண்டிங்கிறே தெரியாது. இல்லை 1 வருஷம் கொடுத்துருக்காங்களா, இல்லை ஒரு 50 வருஷமா, இல்லை 100 வருஷமா, இல்லை 2000 வருஷமா தெரியாது. அடுத்த கணமே உண்மை கிடையாது. நிரந்தரமே இல்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதில் எவ்வளவு வஞ்சம், எவ்வளவு போட்டி, எவ்வளவு பொறாமையோட வாழ்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய எதிரியாக இருந்தாலும் சரி, அவன் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, அடுத்த கணம் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. மன்னித்துட்டும் எது என்ன பண்ணாலும் சரிதான், அன்பை மட்டும் செலுத்துங்க. அன்பை மட்டும் செலுத்தி வாழுங்க. அடுத்த கணம் என்ன வேணாலும் நடக்கலாம் வாழ்க்கையில். யார் இப்போ இருக்கிறவங்க இல்லாதவங்க இருக்கலாம், அல்லது இல்லாமல் போகலாம். பல விஷயங்கள் நிகழும். அது எல்லாம் இறைவன் கையில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிந்த வரைக்கும் நம்மளால் யாரும் தொந்தரவு படக்கூடாது. அன்பை மட்டும் செலுத்தி மன்னித்து நம்முடைய வாழ்க்கையை அழகாக வாழுங்கள். நீங்கள் அதிகமாக கோவப்பட்டு அதிகமாக இந்த அடுத்த கணமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எதை சாதிக்க போகிறீங்க? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தவரை உங்களை சுற்றி இருப்பவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை என்பது மிகவும் சிறப்பாகும். ஓம் நம சிவாய நம.